ஹாய் எவ்ரிவன். இந்த காணொளியின் மூலம் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும், 2025 வருடம் மார்ச் மாதம் கடைசி ஏப்ரல் மாதத்தின் முதல் தொடக்கத்தில் சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். விதியில் ஏற்படக்கூடிய அந்த முக்கியமான மாற்றங்கள் இந்த சனி பகவானுக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த குருவின் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனிக்குண்டான பலன்களுக்கு இந்த பதிவை நாம் ஒரு அட்வான்ஸ் பலன்கள், ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு இப்பொழுது ஒரு நல்லதோ அல்லது ஒரு கெடுதலான சம்பவமோ நடக்கிறது என்றால் அது இன்றே தொடங்கி இன்றே முடிவடையாது. நான் பல நாட்களுக்கு முன்பு செய்த ஒரு செயலுக்கு ஒரு பரிசோ அல்லது ஒரு தண்டனையோ எனக்கு இப்பொழுது கிடைக்கும். இப்பொழுதே நாம் சில விஷயங்களை திட்டமிட்டு செயல்படுத்துகிறோம் என்றால் இதற்குண்டானது நல்லதாக இருந்தாலும் அல்லது அது கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகு நமக்கு அதன் பலன்கள் தொடங்கும். எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும், மேலோட்டமா நீங்கள் இப்பொழுது நல்லா இருப்பீர்கள், நீங்கள் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பலன்களை முடிந்தவரை துல்லியமாகவே இந்த பலன்களில் நாம் பதிவிடவிருக்கிறோம். எனவே முழு பலனையும் நீங்கள் கிரகித்துக் கொண்டு பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் மைய நோக்கம். மேஷராசிக்கு இது விரய சனி, அதாவது 7.5 சனியின் தொடக்க காலம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சனி என்ற கிரகம் 7.5 சனியின் தொடக்கமாக வரும் பொழுது, விரய சனியாக வரும் பொழுது வழக்கத்தை விட கொஞ்சம் அவர்களுக்கு செலவுகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புக்குண்டான விஷயங்கள், அதாவது வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குவது அல்லது வெளிநாட்டில் தொழில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். புதுசாக கிரெடிட் கொடுப்பது, தெரியாத பார்ட்டிகளுடன் இவர்கள் வியாபாரம் செய்வது, இது போன்ற விஷயங்களை அவர்கள் கவனமாக கையாள வேண்டும். அதனால் இந்த காலகட்டங்களில் தொழிலை மிகவும் கவனமாக, புதுசா பிரான்ச் போடுற மாதிரி எல்லாம் இல்லாமல் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வைத்து ரெகுலரான கிளைண்ட்டுகளுடன் மட்டும் வியாபாரம் செய்து கவனமாக இவர்கள் இதனை கையாள வேண்டும். ரிஷப ராசிக்கு இது லாப சனி. காசு மேல காசு கொட்டுகிற நேரம் இது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நிகரற்ற லாபம், வெற்றி. என்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10 வாட்ச் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆனா 100 வாட்சுக்கு ஆர்டர் வந்தா நான் என்ன பண்ண முடியும்? சார், என்னால சப்ளை பண்ண முடியவில்லை, ஆளை விடுங்கள், மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதை ஏன் இப்பொழுது நான் சொல்கிறேன் என்றால், உங்களது தொழில் துறை சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து ஏதாவது பொருள், சரக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் என்றாலும் தயாராக இருங்கள். மேலும் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டம். 11ஆம் வீட்டில் சனி என்பது ரிஷப ராசிக்கு 30 வருடத்திற்கு ஒரு முறைதான் வரக்கூடிய அமைப்பு. மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி வருகிறது. கர்ம சனி என்பார்கள். நிகரற்ற ராஜயோகத்தை கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராகிவிட்டார். சனி பகவான் உங்களிடம் கேட்கக்கூடியது என்னவென்றால், நான் ரெடி, நீங்க ரெடியா என்றுதான் கேட்கிறார். குருவின் நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கை துணைவரால் யோகம். என்ன சார், என்ன சொன்னீங்க? கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, இப்படிலாம் நடக்குமா? வழக்கமா ஆப்போசிட் தான் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தடவையா இப்படியும் ஒன்று இருக்கா என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். உங்களாலேயே உங்களுக்கு லாபம் என்பது ஏற்படும். என்ன சார், என்னாலேயே எனக்கு லாபம் ஏற்படும்? ஆம், இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது புதனின் நட்சத்திரம். அவர் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார். எனவே நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பழைய வண்டியாக இருக்கலாம், அல்லது பழைய இடங்களாக இருக்கலாம், வீடு மனைகளாக இருக்கலாம், ரொம்ப நாளாக விற்பதற்காக முயற்சி செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான பீரியட். கடக ராசியை பொறுத்தவரை ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், அஷ்டம சனி விலகுகிறது. எனக்கு ஒரு நல்லது நடக்குதோ இல்லையோ, எனக்கு ஒரு கெடுதல் முடிகிறது என்றாலே இன்றைய காலகட்டங்களில் நாம் அதனை நல்லது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டம சனியில் இது நாள் வரை கடகராசிக்காரர்கள் பிரச்சனை என்று வாழ்ந்து கொண்டிருந்த அனைவருக்குமே ஒரு பிரமாதமான நியூஸ் என்னவென்றால்,
பூரணமாக இந்த சனி என்ற கிரகம் அஷ்டம பாவத்திலிருந்து விலகுகிறது. குறிப்பாக இந்த சனி புதனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன்ஸ் போன்ற துறைகளிலிருந்து நீங்கள் எதற்காக ஆசைப்படுகிறீர்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பு. சிம்ம ராசிக்கு 6, 7 பாவகத்தின் அதிபதி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். அதாவது 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வரலாம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டாலும் அஷ்டம சனி என்பது அஷ்டம சனிதான். இதன் தாக்கம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு இடையூறுகள் கொடுக்கும். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வயதை அனுசரித்து அவரவர் தொழில் துறை மேலும் அவரவர் சார்ந்த விஷயங்களை பொறுத்து கொஞ்சம் ஒரு மந்த போக்கு ஏற்படும். அது கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது திருமண வாய்ப்புகளாக இருந்தாலும் இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனம் சிதறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வம்பு வழக்கு என்பது புதிதாக அன்று தோன்றாது. இப்பொழுது நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயலாக இருக்கும். புதிதாக ஒரு முயற்சியில் இறங்குவதை இவர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். கன்னிராசியை பொறுத்தவரை பலன்களை மிகவும் நுணுக்கமாகவும் கவனமாகவும் நீங்கள் பார்க்க வேண்டும். தாமதப்படுத்துவோம். நாளை பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், இதை ஏன் இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டும், ரிலாக்ஸாக நாம் செய்து கொள்ளலாம் என்று நாமவே சில விஷயங்களை தள்ளி போடுவோம். இவ்வாறு தள்ளி போடுவதனால் நமக்கு வரவேண்டிய பிராப்தங்கள், சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் கொஞ்சம் மெதுவாக வரும் அல்லது சில நேரம் வராமல் கூட போகும். புதிதாக வாழ்க்கை துணைவருடன் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். இது என்ன சார் டெய்லி எங்க வீட்டுல வந்து கொண்டுதானே இருக்கிறது, இப்பொழுது என்ன புதுசாக வரப்போகிறதா என்று நீங்கள் கேட்கிறது எனக்கு புரிகிறது. கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நமக்கு இதுதான் பிரச்சனைக்கு காரணம் என்று தெரியாமல் நாம் வேறு ஒரு பக்கத்தில் ஒரு சொல்யூஷனை தேடிக்கொண்டிருப்போம். துளாராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் சனி பகவான் என்பது இறைவன் இட்ட விதி. 100க்கு 200 மார்க் என்று சொன்னாலும் அது கம்மி. இதனால் வரை துளாராசிக்காரர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளில் சந்தித்து வந்தார்கள். வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளில் இவர்கள் இதனால் வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைத்து முடிச்சுகளையும் ஒவ்வொன்றாக கழட்டி பலவித கடன், நோய், வம்பு, வழக்கு போன்ற பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய அமைப்பு. இவர்கள் வாங்கி வைத்த இடங்களில் ஒரு நல்ல விலை, அதன் மூலம் நல்ல லாபம், அதன் மூலம் புத்திரர்களுக்கு நல்ல ஐஸ்வர்யங்கள், சம்பத்துக்கள், வயதை அனுசரித்து வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு நிரந்தரமான சொத்துக்கள் கட்டி கொடுத்து அதன் மூலம் தொலைநோக்கு பார்வையில் ஒரு வருமானம் ஈட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் படிப்படியாக இவர்கள் மேலே ஏறி வரக்கூடிய காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்கள் முதலில் 7.5 சனியில் தவித்தார்கள். ஒரு 2.5 வருடம் மூச்சு விட்டது. அதற்குள் திரும்பவும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறார்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7-8 வருஷமாவே எங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 4ஆம் இடத்திலிருந்து சனி விலகும் இந்த காலகட்டங்களில் இவர்கள் இது நாள் வரை சந்தித்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்து படிப்படியாக வெளியே வரக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் என்பது ஏற்படும். பணம் செலவானது மட்டும்தான் மிச்சம். ஆனால் ஒரு தீர்ப்பு என்பது அனுகூலமாக வரவில்லை, இதனால் நான் முடங்கி விட்டேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும், எதிரிகளை நானே எனக்கு உருவாக்கி கொண்டேன் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கும் இவர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் முதல் தரமான வெற்றி. என்ன சார், போன வீடியோல இப்பதான் பார்த்தேன், தனுர் ராசிக்கு 7.5 சனி ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சுன்னாங்க. கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள புதுசா சனி 4ஆம் இடத்துக்கு வருது, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்றீங்களே. நீங்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்களே உங்களது காரியங்களை தள்ளி போடுவீர்கள். இதன் காரணம் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கிறார். இப்போ வரேன், இன்னும் 10 நிமிஷத்துல வரேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவ்வாறுதான் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் வரமாட்டார்கள். காரியம் கொஞ்சம் தாமதப்படும். மேலும் உங்களது வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல்
பேசாமல் மௌனமாக இருப்பது கூட உங்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும். வாகனங்களில் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டும் என்ற தேவையில்லை. நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது பார்க்கிங் ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வாகனத்துக்குள் எலி போடுவதாக இருக்கலாம். கவனமாக நீங்கள் அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். ரொம்ப நேரமா, ரொம்ப நாட்களா மகர ராசிக்கு நானும் ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், 100க்கு 50 மார்க்கு, 80 மார்க்கு, 90 மார்க்கு அப்படிலாம் சொல்லாம 100க்கு 1000 மார்க் பூரணமாக இந்த 7.5 சனி என்பது உங்களை இதோடு விடுகிறது. இதுக்கு மேல் நீங்கள் தேடினாலும் கூப்பிட்டாலும் இன்னும் 30 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த 7.5 சனி தொந்தரவு என்பது கிடையாது. உங்களது வார்த்தைக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். இவ்வளவு நாள் நாம் சொல்லி கேட்காத நபர்கள் இன்று நம்மிடம் வந்து ஒரு நல்ல ஒரு வேர்டு கொடுங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க என்று சொல்லி பொதுத்தளத்தில் நமக்கு ஒரு மரியாதை, கௌரவம், பிறகு அதற்குண்டான சம்பளம் போன்ற அனைத்து விஷயங்களும் கொடுப்பார்கள். முயற்சிகளில் வெற்றி, மேன்மை, வெளிநாட்டு பயணம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். 7.5 சனியில் 5 வருடங்கள் முடிந்து விட்டது. அது நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமாக அந்த வாக்கை கொடுக்க வேண்டும். ஏனென்றால், இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் இந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்றேன், இந்த இஎம்ஐ எடுத்துக்கிறேன் என்று நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான வருமானம் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு தயாராக இருக்கிறது என்றால் அனைத்து விஷயங்களும் வெறும் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்டாக, ஒரு பேப்பரில் கமிட்மெண்டாக எழுதி வைத்துக் கொள்வது. மேலும் படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறும். இதற்கு நீங்கள் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு புத்திசாலித்தனம். வெளிநாடுகளில் ஒரு வாய்ப்பு வருகிறது. நாம் அதில் முதலீடு செய்தால், நாம் இவ்வளவு செய்தால் நமக்கு இவ்வளவு வரும் என்று ஒரு நபர் உங்களிடம் வந்து சொல்வார். கவனமாக கையாளுங்கள். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். 7.5 சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 வருடம் ஆகிவிட்டது. எனது வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் நான் வாழ வேண்டுமே என்ற ஒரு காரணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனது குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது ஜென்ம சனி வருகிறது. வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை கையில் எடுக்காமல் இது நாள் வரை எதில் பயணித்தீர்களோ அதனுடன் பயணிப்பது. சனி என்பவர் பொதுவாக எல்லாரையும் தண்டிப்பது கிடையாது. தவறுகள் செய்யக்கூடிய நபர்களை மட்டும்தான் அவர் அதற்குண்டான தண்டனைகளை கொடுப்பார். அதனால் நாம் நல்ல கர்மாவை, நல்ல செயல்களை செய்யும் பொழுது நமக்கு பெரிய பிரச்சனைகளோ தண்டனைகளோ வராது. நாம் ஒரு ஒயிட் காலர் ஜாபில் இருந்தாலும், ஒரு ஆபீஸ் ஜாபில் இருந்தாலும், அல்லது ஒரு ஹையர் போஸ்டில் இருந்தாலும், நாம் கடுமையான ஒரு உடல் உழைப்பை நாம் சார்ந்த தொழிலிலோ அல்லது துறையிலோ வெளிப்படுத்தும் பொழுது சனி பகவான் நாம் மீது ஒரு பற்றுதல் கொண்டு வருவார். நம்மை பெரிதாக பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டார். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரகத்துவம், பாவகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் விளக்கமாக சொல்லி அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கிறோம். உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள்.